அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஏறும். 52,950க்கு வந்தால் ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 52,988 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:15 மணிக்கே பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனவுடனே சரி செல்லு தான் ஆகும்னு நினச்சேன். ஸோ எக்ஸாக்டாக ஆனால் சைட்வேஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ எக்ஸ்பயரில் போயிட்டு ஜீரோ ட்ரேடெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டிகே நல்லாவே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து, அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து லாஸ்ட் டைமில் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிலேருந்துன்னா 11:30 மணிக்கு மேலே. ஏன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல செல் போட்டிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே இறக்கி ஸோ அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிகே ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் பிவோட் வந்ததுக்கப்புறம் பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பிவோட் வந்துட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 52,950 வரைக்கும் வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த செல் வந்து நாளைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பை சைடு தான் இருக்குது. அதாவது கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுற மாதிரியும் புட் ஆப்ஷன்ஸை வந்து செல் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி அப்படின்னு நாளைக்கு. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 53,115, பிவோட் பாயிண்ட் 52,740, சப்போர்ட் வந்து 52,500. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 52,988, லோ வந்து 52,373, ஓப்பன் வந்து 52,653, க்ளோஸ் வந்து 52,870. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பை சைடு தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் மட்டும் செல் சைடு வந்து இறங்கியிருக்கு. இது வந்து ஃபுல்லாக செல்லிங்கு பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு போவேன்னா சப்போஸ் 52,500 இல்லை 50,000, அதாவது 52,000. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனோட, அதாவது லாஸ்ட் ஹை வந்து 51,957. ஸோ அங்கே வந்துட்டு பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டுருங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல பை பண்ணோன்னா ஃபஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 52,988ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஹை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டும் செகண்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட் வரைக்குமே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட். இல்லை இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப மறுபடியும் பிவோட் வந்தால் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடும். 53,500 இல்லை 750 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ பை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டேட்டாஸ் வந்து காட்டுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்தால் கால் ஆப்ஷன் சைடு போகலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புட் ஆப்ஷன் சைடு போகலாம். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா 52,000 வர வரைக்கும் பார்த்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து பை சைடு போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் பிவோட், செகண்ட் டார்கெட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மூணாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 53,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சைடில். ஸோ ஸ்டாக் வந்து நேற்று 3 ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க் 52 வீக் ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணால் 1290, 300 வரைக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நடந்திருக்கு, அதுவும் சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கும் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வந்து 52 வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். 1222 வரைக்குமே போயிருக்கு. ஸோ மூணாவது வந்து ஆக்சிஸ் இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கில் 1483.90 வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. எக்ஸாக்டாக சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணுறது இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கோட சப்போர்ட் வந்து 1483.90. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 1520 40 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கில். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க்கோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 123. ஸோ அந்த இடம் வந்தோடனே பை பண்ணோன்னா டார்கெட் வந்து 125 127 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பிஎன்பி பேங்க்கில். ஸோ மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தில் வந்து, அதாவது நல்ல ஒரு ரேலியில் தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 1 டே கேண்டில். ஸோ 1 டே கேண்டிலில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1720. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 தடவை, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 தடவை கூட இல்லைங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1700லேருந்து 1450 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 5 தடவை 1537 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 5 தடவை அந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1720. ஸோ அங்கே வந்தால் நம்ம வந்து செல் எடுத்தோம்னா அதோட டார்கெட் வந்து 1680 1640 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல போயிட்டு ஸோ மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் இறக்கிடுவாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் 1720ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடம் போய்ட்டு டச் பண்ணால் ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த 52 வீக் ஹை வந்து 1757.50. ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும் ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் 52,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.